ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஐம் ஷாலினி. வெல்கம் டு அவர் சேனல் ஷால்ஸ் கடை ஓவியம். இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே சுவையான எலுமிச்சம்பழ ஊறுகாய் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எலுமிச்சம்பழம் ஊறுகாய் போடுறதுக்கு தேவையான பொருட்கள்: எலுமிச்சம்பழம், உப்பு, வரமிளகாய் தூள், பெருங்காயம், வெந்தயத்தூள், எண்ணெய், கடுகு. சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எலுமிச்சம்பழம் ஊறுகாய்க்கு எலுமிச்சம்பழம் ரொம்ப முக்கியம். அதை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னா, எலுமிச்சம்பழம் நல்லா மஞ்சள் நிறத்தில் இருக்கணும். அதில் மோஸ்ட்லி எந்த காயங்களும் இல்லாமல் பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். எலுமிச்சம்பழத்தோட தோல் வந்துட்டு ரொம்பவே மெலிசாக இருக்கணும். எலுமிச்சம்பழத்தை அழுத்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்படி இருக்கிற பழங்களில் வச்சு ஊறுகாய் போட்டிங்கன்னா தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை நல்லா நாளாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் வரக்கூடிய ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய மெத்தட் ரொம்பவே ஈஸியான மெத்தட். ஒரே நாள்லையே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு நம்ம கட் பண்ணி வச்ச எலுமிச்சம்பழங்களை நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். அதுக்கு குக்கரில் கீழே தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு ஒரு பாத்திரம் உள்ளே வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா எலுமிச்சம்பழத்தையும் உள்ளே போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த பாத்திரத்துக்கு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி, அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு மூடி விசில் போட்டுருங்க. ஒரு 10 விசில் வரட்டும். அப்போ தான் எலுமிச்சம்பழங்கள் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் அந்த வெந்த எலுமிச்சம்பழங்கள் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு 4 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை கடலெண்ணெயோ, நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானாலும் 1 ஸ்பூன் கடுகை அதில் ஆட் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேலு நம்ம வேக வச்சு எடுத்த அந்த எலுமிச்சம்பழத்தையும் அந்த சாறையும் அதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. இப்போ அதில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழச்சாறு ரொம்பவே ஜூஸ் மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கும். அந்த ஜூஸ் மாதிரி இருக்கிறது அப்படியே இஞ்சி வரணும், அதாவது நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும். இந்த வீடியோவில் காமிச்சிருக்க அந்த பதம் வரணும். அது வரையும் அதை நல்லா சுண்டி வேகட்டும். இதுக்குள்ளே ஒரு 10 வரமிளகாயை நல்லா காம்பு கிள்ளிட்டு கல் உப்பு வச்சு ரெண்டையும் அரைச்சி பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழம் நல்லா சுண்டி வந்தோன்னே நம்ம இப்போ அரைச்சி வச்சோம் இல்லையா, உப்பும் வரமிளகாத்தூளும், அதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் கலருக்காக நம்ம பேக்கெட்டில் வைக்கோம் இல்லையா வரமிளகாத்தூள், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஊறுகாய்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வெறும் கம்மியான பொருள்கள் தான். ஆனால் அந்த கம்மியான பொருள்கள் கரெக்டாக இல்லை அப்படின்னா ஊறுகாய் கெட்டு போயிடும். அதுவும் இந்த எலுமிச்சம்பழ ஊறுகாய் கொஞ்சம் கசந்த மாதிரியும் போயிடும். இது ஊறுகாய் அப்படிங்கிறங்காட்டி எண்ணெய், உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். அப்போ தான் அது கெடாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெந்தயத்தூளையும் பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு கிளறி விடுங்க. இப்படி ஒன்றா ஆட் பண்ணி கிளற அந்த ஊறுகாய் நல்லா சுண்ட நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரும். இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் தெரியுது அப்படின்னு. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஊறுகாய்க்கு என்னென்ன பொருள்கள் தேவை, இந்த ஊறுகாயை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான சூப்பரான எலுமிச்சம்பழ ஊறுகாய் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.